அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய இந்த பதிவில் மெஜஸ்டிக் லைஃப் கேர் பேலஸ் இதை பற்றின விவரங்கள் உங்களுக்கு முழுமையாக தெரியணும்னா அதை பற்றின முழு விவரங்களும் இன்றைக்கி நான் எளிமையான வழியில் இங்கே நான் சொல்லிடுறேன். அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் சந்திக்கும் போதும் அதை பற்றின விளக்கங்கள் எளிமையான முறையில் நம்ம ஆலோசனை பெற்றுக்கலாம். முதல் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற வசதிகள் என்னென்ன வசதிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே 3 பேர் தங்கும் ரூம் வசதி இருக்குது, 2 பேர் தங்கும் ரூம் வசதி, ஒரு நபர் ஒரு ரூமில் இருக்கிறதுக்கு உண்டான வசதிகள் இருக்குது. அந்தந்த ரூம் ஒவ்வொன்றிலையும் இங்கே அட்டாச்டு பாத்ரூம்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் இருக்கும். ஸோ ஏன் இதை நம்ம முக்கியமாக இதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, இங்கே இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சுத்தமான இடங்கள் நம்ம பராமரிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட முக்கிய ஒரு காரணம். ஏன்னா வயதானவர்கள் இல்லை உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க எப்போவுமே இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப பரவும். அதனால அவங்க இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு அது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. இரண்டாவது, நீங்கள் என்ன உணவுகள் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்றத நம்ம உங்ககிட்ட ஒரு ஸ்மால் இன்டர்வியூ மாதிரி ஒரு ஆலோசனை, ஒரு சின்ன பரிமாற்றம் மூலியமாக உங்களோட உணவு என்ன தேவைப்படுது அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு தினம் தினம் நம்ம உணவுகள் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். மூன்றாவது நீங்கள் உங்கள் ரூம்லேயே இருக்கக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக வெளியே வரணும், அங்கே உள்ள நபர்கள்கிட்ட சந்திக்கணும். வாக்கிங் போகணுன்னா வாக்கிங் போகிறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 30,000 சதுரங்க அடியில் 30,000 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், கார்டனிங் பண்ணலாம். இது எல்லாமே அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. இது ஒரு ஹைலி செக்யூர்ட் பிளேஸ். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி அங்கே இருக்குது. அதனால் நீங்கள் வாக்கிங் போகும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது, இல்லை உங்களோட நண்பர்கள் கூட சேர்ந்து சந்திக்கும் போது நீங்கள் எந்தவித பயமும் தேவைப்படாது. எல்லாமே ஒரு காம்பவுண்ட் வால்குள்ளே தான் இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நாலாவது இங்கே மருத்துவ ரீதியான கண்காணிப்பு இதில் இருக்குது. அதாவது உங்களுக்கு பிபி செக் பண்ணுவாங்க, இனிப்பு நீர் செக் பண்ணுவாங்க, உங்களோட மருந்துகள் சரியான நேரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு பார்த்துக்குவாங்க. அப்புறம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த நடக்கிறதுக்கு நீங்கள் கீழே உழாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் நம்ம உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸுக்கு அனுப்பணுன்னா அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்கே செஞ்சு கொடுப்பாங்க. டாக்டர்ஸும் ரெகுலராக இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர்ஸ் இங்கே அந்த பேஷண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க. நானும் மருத்துவ ரீதியாக இதில் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அப்புறம் மருத்துவ ரீதியாக கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்கள் எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நானும் தினம் தினம் உங்களை சந்திப்பேன், உங்ககிட்ட நான் பேசுவேன். அதே மாதிரி ஐந்தாவது உங்களுக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் இங்கே இருக்கணும்னா கூட சிங்கிள் ரூம் அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்கிற புகைப்படங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களோட நார்மலாக இருக்கிற சேர்ஸ், இது மாதிரி கூட நீங்கள் கொண்டு உங்களுக்கு பிடித்தபடியே அந்த ரூமை நீங்கள் கஸ்டமைஸ் செஞ்சுக்கலாம். இந்த வசதிகளும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து இங்கே இருக்கணும்னா கூட உங்களுக்கு உங்கள் வீட்டிலே இருக்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் இருப்பீங்க. ஆறாவது, நீங்கள் உங்கள் வீட்டோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நாங்கள் அதுக்கு உண்டான லைவ் கான்ஃபரன்ஸ் கால்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ ஃபோன் இருக்கனால ஈஸியாக நீங்களே வீடியோ கால் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த அசிஸ்டன்ஸ் வேணும், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஏழாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை உங்களோட ஒரு ரிப்போர்ட், இப்போ நீங்கள் அதுக்கு ஓகே என் ஃபேமிலிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலான்ட்டு நீங்கள் அந்த கன்சர்ன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது, உங்களோட முன்னேற்றங்கள் எப்படி இருக்குது, எந்தெந்த விதங்கள்லாம் நம்ம இன்னும் அதிகமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மந்த்லி ரிப்போர்ட்ஸும் நம்ம உங்கள் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். இது பற்றின மேல் விவரங்கள் உங்களுக்கு வேணும், நீங்கள் நேரில் எங்களை சந்திக்கணும், சந்தித்து அந்த இடத்த பார்த்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் நேரடியாக பார்க்கணுன்னா கூட கண்டிப்பாக முடியும். கீழ் உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலி கம்யூனிகேட் பண்ணுவேன். அப்புறம் நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.